ஹாய் ஹலோ மை டியர்ஸ், நான் உங்கள் கண்மணி உதயா. வெல்கம் டு மை சேனல் நற்பவி. வாங்க இன்றைக்கி ஒரு ஃபுட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரியாணி செய்தேன். அதை பற்றி உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். பிரியாணி செய்து ஒரே இலையில் எல்லாம் போட்டு அப்படியே பரிமாறி எல்லாம் அப்படியே ஃபேமிலியாக இருந்து சாப்பிட்றோம். பாருங்கள். ஓகே, பிள்ளையெல்லாம் சாப்பிட்றாங்க. இவரும் அங்கால சாப்பிட்றாரு. எங்கள் வீட்டை விருந்தினர் வந்திருக்கிறாங்க. அதனால் காட்ட முடியலை. அங்கால அவங்க சங்கடப்படுவாங்கள்ல, அதனால் அவரை மட்டும் காட்டுறதா பாருங்கள். அவர் சாப்பிட்றாரு. இப்படித்தான் நாங்கள் ரெடி பண்ணோம். ஒரே வாழை இலையில் போட்டு, அங்காலையும் ஒரு வாழை இலை போட்டிருக்கோம். சரியா? அப்போ இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணி உட்காந்து சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம். நீங்களாம் இப்படி செய்வீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி இப்போ நான் என்னென்ன செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுட் சேலஞ்ச் மாதிரி பண்ணுவோன்னு தான் பார்த்தேன். அது பார்த்தா பண்ண முடியலை. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி 2-3 பிரியாணி ஃபுட் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது தான் பண்ணணும், இது பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நான் என்னென்ன செய்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வாங்க. ஓகே, பிரியாணி, எக்கு சரியா அவிச்சது, மற்றது சிக்கன், இன்னொரு கிரேவி உண்டு. அதுவும் சிக்கனோடு சேர்ந்தது தான் ஒரு கிரேவி. அந்த சிக்கன் சின்னதாக இருக்கும். சில்லி சாஸ், அந்த ஒரு சாஸ் ஒன்று பாருங்கள், க்ரீன் சில்லி சாஸ். சரியா? இதுதான் ஹைலைட். இதில் என்னென்னு கேட்டால், இது நீங்கள் பெரும்பாலும் எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பில், ரேராக தான் எங்கேயும் சில இடங்களில் செய்வாங்க. நானும் செய்வேன். இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, வெள்ளைப்பூடு உண்டு ஒரு பல், இப்படி போட்டு நல்லா அரைச்சி போட்டு உப்பும் போட்டு அப்படி அரைச்சிட்டு சாப்பிடணும். நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் தேசிப்புளி அதில் விடக்கூடாது, டேஸ்ட்டை மாற்றிடும். அப்புறம் அங்கே தயிர் பச்சடி இருந்துச்சு. ஓகே, பார்த்தீங்க தானே? இப்போ வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முதல் நான் உங்களுக்கு சாப்பாடை தாரேன். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறீங்க. ஓகேவா? கொஞ்சம் முட்டையில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அந்த கிரேவி, சிக்கன், தயிர் பச்சடி, அப்படியே இந்த சாஸ் கொஞ்சம் சொன்னேன்னு, அது காரம் தேவையானவங்க எடுத்து சாப்பிட்லாம். அப்படின்ட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு கொள்ளணும். சரியா? பிசைஞ்சிட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு தான் கொடுக்குறேன். சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் சாப்பிட்றேன். ஓகேவா? சாப்பிட்டு பார்த்தீங்களா? நல்லா இருக்கா நான் செய்த பிரியாணி? எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிரியாணி நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? அதான் சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு. ஓகே, பாய். See you next video. Okay, bye.